ஓகே, சரி. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, மொடிக்லியானி மில்லர் அப்ரோச். இது வந்து பார்த்தீங்கன்னா, மொடிக்லியானி அண்ட் மில்லர் ரெண்டு பேர் வந்து ஒரு மாடர்ன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தியரி போலாம். வந்து ஓகே, மாடர்ன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தியரி வந்து மேக் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல, வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து அதோட ஆம், இது டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ் பேஸ் பண்ணி மாறுது அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது. டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ்னால எதுவும் மாறாது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். அவங்க சொல்றது என்னதுன்னா, அதோட அசெட்ஸ் வந்து எப்படி இருக்கு அண்ட் அந்த அசெட்ஸ் வந்து எப்படி க்ரோ ஆகுது, ஃபியூச்சர் வந்து எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இன்கம் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க எப்படி இதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க அண்ட் அதை வந்து எப்படி கொண்டு போறாங்கன்றத பார்ப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அவங்க பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்கள தான் எம்எம்ன்றாங்க. ஓகே, மொடிக்லியானி அண்ட் மில்லர். வெரி ரெஸ்ட்ரிக்டிவ் செட் ஆஃப் அசம்ஷன். என்ன அசம்ஷன் வைக்கிறாங்கன்னா, பர்ஃபெக்ட் கேபிட்டல் மார்க்கெட். அங்கே வந்து ஜீரோ டாக்ஸஸ். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு ஜீரோ டாக்ஸஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு அசம்ஷனாக வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே அதே தான் இருந்திருக்கும். அண்ட் தென் ஏன் டேக்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்கன்னா, டேக்ஸ் வந்து வரும்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு டேக்ஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு கம்பெனிக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும். அண்ட் அது வந்து கரெக்டான வேல்யூ வந்து கொடுக்காது. ஓகே, ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது வேல்யூ கிடையாது, பிஃபோர் டேக்ஸ்ன்றது தான் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து ஜீரோ டேக்ஸ்ன்ற ஒரு அசம்ஷனில் போகிறாங்க. அண்ட் தென் தே யூஸ்ட் அன் ஆர்பிட்ரேஜ் ப்ரூஃப் டு டெமான்ஸ்ட்ரேட் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் irrelevant. அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப்னா, இதுக்கு இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால இதாகுது அப்படின்றதுக்கு அப்படி இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அண்டர் திஸ் அசம்ஷன் தி இஃப் டெப்ட் ஃபினான்ஸ்டு ரிசல்ட்ஸ் இன் அ ஹையர் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் தேன் தி ஈக்விட்டி ஃபினான்சிங். டெப்ட் ஃபினான்ஸ் பண்ண ஒரு கம்பெனி ஹையர் வேல்யூவாக இருக்குன்னா ஈக்விட்டி ஃபினான்ஸ் பண்ணதை விட, அப்போ then the investor who owned shares in the levered debt financed firm, debt financeல இருந்த investors வந்து பார்த்தீங்கன்னா could increase their income by selling those shares and using their proceeds plus borrowed funds to buy shares in a unlevered all equity financed firm. ஸோ இப்போ என்னன்னா, டெப்ட் ஃபினான்ஸ்டு கம்பெனி அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து மெஜாரிட்டி வந்து டெப்ட் தான் இருக்கு. ஓகே, டெப்ட் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு கம்பெனி இருக்கு, அதில் வந்து மெஜாரிட்டி வந்து ஈக்விட்டி தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியோட வேல்யூ பார்க்கும்போது டெப்ட் ஃபினான்ஸ் தான் ஹையராக இருக்கு. ஓகேவா. அண்ட் ஹையராக இருக்குன்னும் போது இதில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பார்ல, அவங்க வந்து அவங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா, செல்லிங் தோஸ் ஷேர்ஸ், இங்கே இருக்கிற ஷேர்ஸை விற்றுட்டு அந்த வர்ற காசு கொஞ்சம் பாரோடு ஃபண்ட்ஸ், கொஞ்சம் கடன் வாங்கி அன்லிவர்டு ஃபர்ம்ஸ் எல்லாமே ஈக்விட்டியாக இருக்குல்ல இந்த ஃபர்ம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இவங்க வந்து இங்கே விற்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிவர்டு, ஐ மீன் லிவரேஜ் வந்து கம்மியாகும். கரெக்டா. ஸோ இங்கேருந்து வந்து இவங்க விற்றுட்டு இதை வந்து கொண்டு போய் ஈக்விட்டி ஷேர்ஸில் இங்கே போடும்போது, அன்லிவர்டு ஃபார்மில் போடும்போது அவங்களோட காசு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றாங்க. சைமில்டேனியஸ்லி என்ன ஆகுதுன்னா, செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் இன் லிவர்டு ஃபார்ம் அண்ட் பையிங் தி ஷேர்ஸ் இன் தி unlevered firm would drive the price of the stock to a point where the value of two firms would be identical. ஸோ இங்கே என்ன ஆகும், இங்கேருந்து இது செல் பண்ணுறாங்க. இது வந்து செல் பண்ணும்போது இது சப்ளை அதிகமாக இருக்குமா, ஸோ சப்ளை அதிகமாக இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து குறையும். ஓகேவா, வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். செல் ஆகிட்டே இருக்கும்போது சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்,
ஆப்வியஸா குறையுமா? கரெக்ட் தானே நான் கேட்கறது? உங்களுக்கு புரியுது தானே? ஹலோ. இப்போ 10 பேர் வந்து விற்கிறதுக்கு இருக்கான், ஓகேவா? ஆனா 5 பேர் தான் வாங்குறதுக்கு இருக்கானா, அப்ப என்ன ஆகும்? 5 பேர் தான் வந்து வாங்குறதுக்கே இருக்கான், அதிகமா பொருள் இருக்குது. அப்போ பாதி பேர் தான் பாதி பொருள் தான் வித்து போகும், பேலன்ஸ் இருக்கிறது வந்து வித்து போகாது. அப்ப அந்த டைம்ல வந்து என்ன ஆகும், பிரைஸ கம்மி பண்ணா சோ இவங்களே வந்து இந்த 10 இதையும் கூட சேர்த்து வாங்கலாம்ல. கரெக்ட் தானே? இப்ப நமக்கு மார்க்கெட்ல எல்லாம் தக்காளி எல்லாம் வந்து நிறைய இருக்கு, சப்ளை இருக்கு அப்படின்னா ரேட் கம்மியாகும். ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா வந்து ரேட் அதிகமாகும். கரெக்டா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாராச்சும். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஓகே, உங்க மைக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க பேசல. மத்த 2 பேர் என்னாச்சு? இருக்கும். ம் ம் சரி, ஓகே. இப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வித்து வாங்கும்போது இங்க இருந்து விக்க விக்க இங்க இருக்கிற ஷேர் வேல்யூ வந்து அதிகமா இருந்த ஷேர் வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே வருது. அண்ட் இங்க வாங்க வாங்க இங்க இருக்கிற ஷேர் வேல்யூ அதிகமாயிட்டே போகுது, ஓகேவா? ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கலா ஆகிடும். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, a firm stock price is not related to its mix of debt and equity financing அப்படின்றத சொல்றாங்க. இங்க வந்து எப்படி வித்து வாங்குறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து டிசைட் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 பேசிக் ப்ரொபோர்ஷன்ஸ், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 3 ப்ரொபோர்ஷன்ல எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னதுன்றத ஃபர்தரா பார்ப்போம். ஸோ ப்ரொபோர்ஷன் 1, தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு தி எக்ஸ்பெக்டட் ஆப்ரேட்டிங் இன்கம். பிபிஐடினா இபிஐடி தான், ஓகே. பினா ப்ராஃபிட், பினா ஏர்னிங், ஓகே, ரெண்டும் ஒன்று தான். பிபிஐடி வென் டேக்ஸ் ஈக்குவல் டு 0, டேக்ஸ் வந்து 0 இருக்கும்போது டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து எக்ஸ்பெக்டட் ஆப்ரேட்டிங் இன்கம்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க, ஓகேவா? டிவைடட் பை தி டிஸ்கவுண்டட் ரேட் appropriate to its risk level, sorry, risk class. It is independent of the degree of leverage. ஸோ இங்கே டிகிரி ஆஃப் லிவரேஜ் பேஸ் பண்ணி இது மாறாது. டிகிரி ஆஃப் லிவரேஜ்னா இன்க்ரீஸ் இன் டெப்ட், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெப்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வந்து எதுவும் இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ பேஸ் பண்ணி இது வந்து மாறாது டோட்டல் வேல்யூ ஆஃப் தி firm அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க, EBIT by KOL and OU. OLனா என்னது பார்ப்போம். Here the subscript is used to denote, subscript L is used to denote leveraged firm and subscript U is used to denote unleveraged firm. So leveraged firmனா வந்து இங்க L, unleveragedனா U. So value of L equal to EBIT by KOL. இது வந்து இது தனியா எழுதணும். வேல்யூ ஆஃப் U equal to EBIT by KOU அப்படின்ட்டு அதை தனியா எழுதணும். ஓகே. ஸோ வேல்யூ ஆஃப் V வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் firm வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பை தி above equation இட்ஸ் a கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா அப்போ வேல்யூ ஆஃப் தி firm வந்து எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. தென் அண்டர் தி model where there are no taxes, the value of the firm is independent of its leverage. ஸோ இங்கே டாக்ஸ் இல்லை அண்ட் இந்த வேல்யூ ஆஃப் தி ஃபர்மும் வந்து லிவரேஜ் பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் தி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டு எனி ஃபர்ம் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் of any firm regardless of the amount of debt it's used is equal to the cost of equity of unleveraged firm employed no debt. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா இது நம்ம இந்த மேலே பார்த்துருப்போம்ல, இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ஓவராலாக காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எவ்வளோன்றது பார்க்குறோம்ல. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து டெப்ட் எவ்வளோ வருது, கேபிட்டல் எவ்வளோ, ஈக்விட்டி எவ்வளோ வருது, அதை பேஸ் பண்ணி மாறாது. அண்ட் தி WACC ஆஃப் எனி firm regardless of தி அமௌண்ட் ஆஃப் டெப்ட் இட் யூசஸ். ஸோ அங்கே டெப்ட் வந்து இது ப்ரப்போர்ஷன் பேஸ் பண்ணியே மாறாது. அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, டெப்ட் வந்து 20% அண்ட் ஈக்விட்டி வந்து 80%னா அது ஒரு மாதிரி வரும், 30-70னா ஒரு மாதிரி வரும் அப்படின்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஒரே மாதிரி தான் வந்து வேல்யூ வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் டெப்ட் இட் யூஸ், அங்கே டெப்ட் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து வேல்யூ வந்து மாறாது. அண்ட் இஸ் ஈக்குவல் டு தி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் அன்லிவர்டு ஃபர்ம் எம்ப்ளாயிங் நோ டெப்ட். ஸோ இப்போ லிவர்டு ஃபர்முக்குமே அன்லிவர்டு ஃபர்மில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் என்ன வருதோ அதுதான் வந்து நமக்கு இங்கே வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வரும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ப்ரொபோசிஷன் 1 அதுதான். அண்ட் ப்ரொபோஷன் 2, 3 பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சம் எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் ஃபர்தராக வந்து நம்ம போகலாம். ஓகே. ப்ரொபோஷன் 2ல் வந்து எக்ஸ்பெக்டட் yield ஆன் ஈக்விட்டி, இங்கே வந்து KE is equal to KO plus a premium. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் அன்லிவர்டு ஃபர்மே வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்படி வரும்போது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து சம் ப்ரீமியம் வந்து ஆட் ஆகுன்றாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் என்னன்றதை பார்ப்போம். ப்ரீமியம்னா என்ன? இஸ் ஈக்குவல் டு தி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ டைம்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் KO அண்ட் தி yield ஆன் டெப்ட் KD. அதாவது இந்த ப்ரீமியம் எப்படி எழுதுவோம்னா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்குது. ஓகே. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எக்ஸாம்பிளுக்கு 2:1 அப்படின்னு இருக்குன்னா அப்போ 2 தான் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? டெப்ட் வந்து ஈக்விட்டிக்கு எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்றது தான். 2 டைம்ஸ்னு வரும், இல்லை 5 டைம்ஸ்னு வரும், 6 டைம்ஸ்னு வரும். இந்த மாதிரி வந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 டைம்ஸ் டெப்ட், 1 டைம்ஸ் வந்து ஈக்விட்டி. இங்கே 5 டைம்ஸ் டெப்ட், 1 டைம் ஈக்விட்டி. இங்கே 6 டைம்ஸ் டெப்ட், 1 டைம் ஈக்விட்டி. ஓகேவா?
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கூட என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஓ அண்ட் yield on டெப்ட். ஸோ கேஓ ஓவரால் கேபிட்டலுக்கும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கும் காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணுவீங்கன்றாங்க. ஓகேவா? இந்த இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா யூசஸ் திஸ் மீன்ஸ் that as the firm's use of debt increases its cost of equity also rises and in a mathematical precise manner. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேமோட டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது டெப்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, டெப்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. கேடி இன்க்ரீஸ் ஆகும்போது கேஇ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து இங்கே ப்ரீமியமில் வந்து போட்டு காட்டுறேன்றாங்க. ஸோ இப்போ டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவராலாக வந்து கேபிட்டலில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஓகே, ஓவரால் கேபிட்டலுக்கும் டெப்ட்டுக்கும். ஸோ அப்படி வரும்போது அந்த டிஃப்ரென்ஸு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவால் இது பண்ணும்போது அப்போ இங்கே ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் இருக்கிற ப்ரொபோர்ஷன் தானே அது. அதை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ரொபோர்ஷனில் வந்து இது இருக்குது அப்படின்ற பேசிஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் கேஓ கூட வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஇ வந்து வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவே 3 பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி. ஸோ ப்ரொபோஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப் ரேட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் ஃபார் எ firm in a given risk class is not affected by the manner in which the investment is financed. It emphasizes the point that investment and financing decisions are independent because the average cost of capital is not affected by the financing decision. Once again, cut off rate. Given ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அசட் சைடில் வரும். கரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வந்து வரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். கரெக்டாக அண்ட் நம்ம பார்க்குற இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் டெப்ட் இதெல்லாம் வர்றது லைபிலிட்டி சைடில் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனில் ஏதாவது வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. தி கட் ஆஃப் ரேட் ஆஃப் our investment decision making of the for the firm in the given risk class is not affected by the manner in which the investment is financed. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதனால் ஃபினான்ஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்னா இங்கேருந்து ஒரு சோர்ஸ் ரைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சோர்ஸில் எந்த ஒரு எஃபெக்டும் வராது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க்னால. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேப் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். அப்போ இங்கே 3 ப்ரொபோர்ஷனில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ப்ரொபோர்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் ஆப்ரேட்டிங் இன்கம், அதாவது ஆப்ரேட்டிங் இன்கம் என்ன வருதோ அதுவும் வேல்யூ ஆஃப் ஃபேமும் வந்து ஈக்குவல் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இபிஐடி டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஃபேம், ஓகே, அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ஃபேம் அப்படின்றத டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் ஃபேம் வந்து கிடச்சிரும் அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட்
இப்போ இங்க வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து லிவர்டு ஃபர்ம் அண்ட் அன்லிவர்டு ஃபர்ம் ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயத்துல லிவர்டு ஃபர்முக்கும் அன்லிவர்டு ஃபர்முக்கும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. எதனாலனா இங்க வந்து டெப்ட்னால வந்து இங்க வந்து ஒரு இதுவே வந்து வரல அப்படின்றது சொல்றாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் அன்லிவர்டு ஃபர்முக்கும் லிவர்டு ஃபர்முக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஏன்னா இங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால வந்து இவங்க வந்து ஒரு இது மாறுது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து மாறுதுன்றது இவங்க வந்து இம்ப்ளை பண்ணல. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எதனால மாறல? ஈக்விட்டி டெப்டோட ரேஷியோ அது வந்து எந்த ரேஷியோல வச்சிருக்கோன்றதுனால அந்த ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து மாறல அப்படின்றத இவங்க சொல்றாங்க ப்ரொபோர்ஷன் 1ல. ஓகேவா? அண்ட் தென் ப்ரொபோர்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ப்ரொபோர்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் yield on equity வந்து பாத்தீங்கன்னா KE is equal to KO plus debt equity ratio DER னு போடுறேன் into difference between KO minus KD. ஓகே, இது என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெப்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த ப்ரொபோர்ஷன் வந்து அதை வந்து கொடுத்துரும். டெப்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது ஸோ டெப்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது இந்த ப்ரொபோர்ஷன் மாறுமா? ஸோ ப்ரொபோர்ஷன் மாறும்போது என்ன டெப்ட் அப்படின்ற ஒரு இது வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டெப்ட் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்றது வந்துடும். அண்டு கேஓ மைனஸ் கேடி போடும்போது ஓவரால் காஸ்ட்டில் டெப்ட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்றது வந்து வரும். அதை ரெண்டத்தையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வந்து அடிஷ்னலாக வந்து ஈக்விட்டிக்கு வருது அப்படின்றது தெரியும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லேருந்து இதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அண்ட் ப்ரொபோர்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் 3ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறோமோ அதுக்கும் அதோட ரிஸ்க்குக்கும் எந்த ஒரு பார்ட்டுமே கிடையாது இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதனால் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இவங்களோட தியரி. ஓகேவா? ஸோ இவங்க தியரியை இப்படி பில்டு பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியில் இப்படி தான் நடக்குமா அப்படின்றது நமக்கு கிடையாது. அவங்க வந்து பார்த்த ரியாலிட்டியில் அவங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நடந்திருக்கும். இந்த 4 அப்ரோச்சுமே அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ், அந்த தியரியை மேக் பண்ணவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரூவன் ஆயிருக்கு அண்ட் கிரிட்டிசிசம்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதுல ஒரு ஃப்ளா இருக்கு, இதுல இந்த ஃப்ளா இருக்கு, இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அசம்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ஃப்ளாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு இதை வந்து இப்போ நம்ம சொல்லப்போனால் இப்போ ஒரு தியரி வந்து எப்படி எழுதுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எழுதியிருப்பாரு, அதை வந்து ஒருத்தர் படிச்சு பார்த்துட்டு இது என்ன இப்படி எழுதியிருக்காரு, தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி வரக்கூடாது இப்படி வரணும்னு மாற்றி வந்து எழுதுவார். அதுதான் வந்து இன்னொரு தியரி வர்றதுக்கான காரணம். அப்படி வந்து வந்த தியரி இன்னொருத்தர் வந்து அதை பார்த்துட்டு இதுல என்ன இப்படி போட்டிருக்காரு, இன்னும் வந்து இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை கொண்டு வந்து அவரும் வந்து அதை வந்து உள்ள கொண்டு வருவார். ஸோ அப்படி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகி நிறைய தியரிஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ். இப்போ இதில் 4th illustration இந்த மெத்தடாலஜியில் ஒரு சம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இதில் பெருசாக போகுது. இந்த illustration-ல என்ன சொல்றாங்க, let us take the case of two firms X, Y similar in all aspects except in their capital structure. இங்கே capital structure மட்டும்தான் வந்து மாறுது, மற்ற எல்லாமே சிமிலர்ன்றாங்க. Firm X is financed by equity only
firm Y is financed by the mixture of equity and debt. The financial parameter of the equity firm, two firms are as follows. ஸோ இப்போ இதில் வந்து எது லிவர்டு firm எது அன்லிவர்டு firm அது சொல்லுங்க. Firm X, ம் firm X Firm X non unlevered, unlevered. ஓகே. firm Y லிவர்டு. levered and லிவர்டு தான் கரெக்டு. okay. லிவர்டுன்னா டெப்டோட ஆஸ்பெக்ட் இருக்கணும், அன்லிவர்டுன்னா டெப்ட் வந்து இருக்காது. அதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இதோட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ 10 lakhs. அதில் ஈக்விட்டி கேபிட்டல் இங்கே 10 lakhs, அங்கே 6 lakhs. இங்கே டெப்டே கிடையாது, அங்கே 4 lakhs வந்து டெப்ட். அண்ட் டெப்ட்டுக்கு வந்து பர்சன்டேஜாக கொடுக்காம வேல்யூவாகவே கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டை. ஓகேவா? இங்கே நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் ரெண்டு பேருக்குமே 1 lakhs இருக்கு. அண்ட் ஆக்சுவலி அடிஷ்னலாக டெப்ட் இருக்கு, அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு தான் சொன்னாங்க, மற்ற எல்லாமே சேம்னாங்க. ஸோ தட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். 1 lakhs 1 lakhs. அப்போ இங்கே மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். ஓகே, 4 lakhs. அண்ட் ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 lakh இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து 1 lakhல 20,000 போய் 80,000 இருக்கு. ஓகே. ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஆக்சுவலி இது வந்து அடுத்த லைனில் வர வேண்டிய இது அப்படியே இங்கே வரணும். ஓகே, புரியுதா? ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10% அண்ட் 12%ன்றாங்க. ஓகே. அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh பை இந்த 10%. இங்கே இது 80,000 பை 12 lakhs, 12% போட்டிருக்காங்க. $6,67,667. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த வேல்யூ வந்து போட்டிருப்பாங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் பை ரேட். ஓகேவா? போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கேப் வரும். நம்ம வந்து இதை வந்து எந்த அப்ரோச்சில், நெட் இன்கம் அப்ரோச்சில் பார்த்த மாதிரி தான். ஆமாம், நெட் இன்கம் அப்ரோச். ஸோ ஈக்விட்டிக்கு என்ன ஏர்னிங்ஸ் இருக்குது அண்ட் அதை வந்து மார்க்கெட் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இதுவரையும் கொஷின் தான் இது. ஓகேவா? அண்ட் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 lakhs வருது. அண்டு இங்கே 6,66,000 ப்ளஸ் ஒரு 4 lakhs வரும்போது இங்கே வந்து 10,66,000 வருது. இப்போ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து என்ன ஆகுது, 10% வந்து இருக்குது. ஏன்னா இங்கே ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஈக்விட்டி மட்டும் தான் இருக்குன்னும் போது இதுதான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12% அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஓ ஃபார்முலா போடுவோம் தெரியுமா, கேஓ ஈக்குவல் டு கேடி இன்ட்டு டி பை டி ப்ளஸ் சி ப்ளஸ் கேஇ ஈக்குவல் டு ப்ளஸ் கேஇ இன்ட்டு இ பை டி ப்ளஸ் சி. ஓகேவா? இதை வந்து போட்டு நம்ம இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்டோன்னா இந்த 9.37% வரும். ஒர்க் அவுட் பண்ணி காட்டணுமா?
சொல்லுங்க, சொன்னா பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி போடலாம் சார். ம். ஸோ KO equal to KD into D by D plus C. இந்த ஃபார்முலா எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இங்க வந்து KD வந்து பாத்தீங்கன்னா 5% வரும். 20,000 by 4 lakhs என்னும்போது 5% வந்து வருது. ஓகேவா? நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து அப்படிதானே கண்டுபிடிப்போம். இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100 போடுவோம். இங்க நெட் ப்ரொசீட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் எதுவும் இல்லாததுனால 4 lakhs அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 5% இன்டூ டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs பை இது எவ்வளோ வந்தது? 10,66,667 கரெக்டா? ப்ளஸ் இங்கே வந்து 12% இன்டூ 6,60,000 by 10 lakh. ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த பார்ட் ஒரு ஆள் சால்வ் பண்ணுங்க, இந்த பார்ட் ஒரு ஆள் சால்வ் பண்ணுங்க. எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கால்குலேட்டர்ஸ் இருக்கா? $0.018 வருது ஃபர்ஸ்ட் இதா? ஓகே, 5% நீங்க டைப் பண்ணீங்களா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் இது யாருக்கு? இது யார் சொல்றா? ஓகே, நெக்ஸ்ட். தப்பா சார்? தப்புலாம் இல்லை, கரெக்ட் தான். நீங்க வந்து 5%ன்னு போட்டீங்க. அண்ட் இதை வந்து கடைசியில் நம்ம இன்டூ 100 போட்டுக்கணும். நீங்க வந்து வெறும் 5ன்னு டைப் பண்ணாலே போதும் இது. ஓகேவா? நமக்கு ஆன்சரும் பெர்சன்டேஜில் தான் வரணும். கரெக்டா? அதனால நீங்க வந்து பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க பெர்சன்டேஜ் போட்டதுனால இங்க வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி வந்துருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இங்க பெர்சன்டேஜ் போட்டா இங்கேயும் பெர்சன்டேஜ் போடுங்க, கடைசியில இன்டூ 100 போட்டுக்கோங்க. இங்க வந்து பெர்சன்டேஜ் போடலன்னா இங்கேயும் போடாதீங்க, கடைசியில வந்து இன்டூ 100 போடாம அப்படியே வேல்யூ போட்டுருங்க. ஓகேவா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வேல்யூ சொல்லுங்க, யார் சொல்றது? 0.075. 0.075. ஓகே, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 93. கரெக்டா வருதா? 0.093. அதான் கரெக்டா வருதா? புக்ல அதான் இருக்கான்னு கேக்குறேன். என்ன பண்ண, 2 வாட்டி மெமரி இது கொடுத்துட்டேன் போல. ஓகே, 0.093 தான் வருதுல்ல? அதான் இங்கேயும் வரும். 9.37% இன்டூ 100 போட்டிங்கன்னா வரும் 0.0937 வந்திருக்கும்.
இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 9.37%. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ Yes, sir. ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இப்படி தான் வந்திருக்கும், கொஷினில் கொடுத்துட்டாங்க. பட் அது எப்படி வந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இங்கே டெப்ட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் வந்து என்ன வந்து ப்ரொபோர்ஷன், டெப்டோட வேல்யூ டிவைடட் பை ஈக்விட்டியோட வேல்யூ. ஓகே, டெப்ட் 6 lakh சாரி ஈக்விட்டி 6 lakhs, டெப்ட் வந்து 4 lakhs. இல்லை வேல்யூவில் பார்க்குறாங்களா அதை? ஒரு நிமிஷம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் வந்து ஸோ இந்த 4 lakhs 6 lakhs தான் போட்டிருக்காங்களா? இன்னொரு வாட்டி ஸோ இப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் debt by market value of equity. ஓகேவா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் எவ்வளோ? 4 lakhs. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இந்த வேல்யூ, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டால் இந்த வேல்யூ வருது. இங்கே வந்து டெப்டே இல்லாததுனால 0 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ சொல்யூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். From the above particles, it can be seen that the value of the levered firm Y is higher than that of the unlevered firm. இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிவர்டு ஃபர்முக்கு ஹையாக இருக்குது, அன்லிவர்டு ஃபர்முக்கு லோவாக இருக்குது. ஓகேவா? According to Modigliani-Miller approach, such a situation cannot persist because equity investor would do well to sell their equity investment in the firm Y and invest in the equity of firm X. ஓகேவா? இங்கே வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது, ஸோ இங்கே நான் ஏன் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இன்வெஸ்டார் வந்து இங்கே விற்றுட்டு வையில் விற்றுட்டு இங்கே போட்டிருந்தாங்க sell their equity shares in firm Y and invest the equity in firm X with a personal leverage. Okay, personal leverage na personal loan may be something. For example, an equity investor who owns 1% of equity in firm Y would do well to. இப்போ என்ன பண்ணுவாங்க, 1%னா இதில் வந்து 1% எவ்வளோ? 6,66,000 into 1% போட்டிங்கன்னா இந்த வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1% தான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் அந்த பர்சன் வச்சுப்போம். ஓகே, நான் வந்து 1% இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதை வந்து விற்றுட்டு வையில் விற்றுட்டு எக்ஸில் வாங்கலான்னு போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து இப்போ 6,667 வந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா? செல் பண்ண காசில். அண்டு எனக்கு வந்து அங்கே வாங்கிறதுக்கு எவ்வளோ வாங்க போகிறோம்? ஸோ இங்கே எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கோம்னா 4,000 பாரோ பண்ணியிருக்கோம் 5% இன்ட்ரெஸ்ட்டில். அதுதான் வந்து இந்த பர்சனல் லிவரேஜ்னு சொல்கிறது. ஓகேவா? லிவரேஜ்னா ஒன்றும் இல்லை, டெப்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ 4,000 வந்து நான் பாரோ பண்ணியிருக்கேன். டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 10,667 இருக்குது. அண்ட் அதை வச்சு நான் போயிட்டு 10,667 இதில் எவ்வளோ 10 lakhsல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கணும். அந்த பர்சன்டேஜ் சொல்கிறதுக்கு பை 10 lakhs ஈக்குவல் டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து வரும். ஓகே, %1.000667%. ஓகேவா? ஈக்விட்டி ஆஃப் ஃபர்ம் Y வந்து இப்போ வந்து இவனால் வாங்க முடியும். ஸோ இங்கே வந்து இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். Such an action will result in the following income. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து
income on investment in firm X. So 10,000 1667 இது வந்து எப்படி 1% 10% இது எப்படி இன்கம் கொண்டு வந்தாங்க? ஓகே, இங்க வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ? 10%ல. ஸோ அந்த 10% தான். டென் 667 இன்டூ 10%. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட்டு. இது வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினே போடுறேன். ஓகே, ஏன்னா இங்கே வந்து ஈக்விட்டி மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? நீங்கள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்தாலும் ஒன்று தான், ஈக்விட்டி எடுத்தாலும் ஒன்று தான். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகேவா? ஸோ 10%ன்னும் போது இவ்வளோ வந்து இன்கம் வந்து வருது. அண்ட் அதிலிருந்து அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறது எவ்வளோ? 5% இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறான். ஸோ 4000க்கு வந்து 5% போது 200 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறான். அண்ட் நெட் இன்கம் வந்து 8,866.7 அப்படின்றது வருது. ஓகேவா? அண்ட் this net income of 8667 is higher than the net income of 800 foregone by seller selling 1% equity of the firm. இப்போ இந்த 800 எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் 1% வச்சிருந்தால இதுக்கு 1% எவ்வளோ? 667 இன்டூ 12% போட்டிங்கன்னா I think it would come 800. ஓகேவா? இப்படிதான் இந்த 800 வந்தது. புரியுதா? எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? எதுக்கு இதெல்லாம் பண்றோம்னு புரியுதா? இந்த தியரியை வந்து நம்ம வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றத பாக்குறோம். ஓகேவா? யாராச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. எஸ் புரியுது சார். ஓகே. ஸோ இப்போ இவன் இங்க இது 1% வித்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால அட் தி எண்ட் வந்து இவனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 66.7 வந்து இன்கம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு, நெட் இன்கம். செல்லிங் 1% ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் தி ஒய் அண்ட் தி லிவரேஜ் ரேஷியோ இஸ் தி சேம் இன் போத் தி கேசஸ். ஸோ லிவரேஜ் ரேஷியோ வந்து சேமா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். When investors sell their equity in the firm Y and buy the equity in firm X with personal leverage, the market value of the equity of Y tends to decline. ஸோ இப்போ Yல வந்து செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? Yல வந்து செல் ஆயிருக்கு. ஸோ அப்போ வேல்யூ டிக்ரீஸ் ஆகுமா? அதிகமாக செல் நடந்ததுன்னா ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும், அதிகமாக பை நடந்ததுன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க செல் நடந்திருக்கு 1%ன்னும் போது நமக்கு இப்போ இது வேல்யூவா பார்க்கும்போது இது கம்மி. இதுவே வந்து 100 கோடி 1000 கோடி வந்து கேபிட்டல் இருக்கிற மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு ஃபேர்ம்ல 1%ன்னு பார்க்கும்போது அது பெரிய வேல்யூ. கரெக்டா? அப்படி வரும்போது அது வந்து பெரிய வேல்யூன்னும் போது நமக்கு வந்து பெருசா அடி வாங்கும். ஓகே, வேல்யூ ஆஃப் தி ஈக்விட்டி ஆஃப் அ firm Y tends to decline and the market value of equity of Y வந்து tends to rise. எதனால ரைஸ் ஆகும்? எக்ஸோடது எக்ஸ் வந்து பை பண்றாங்க. ஓகே, ஸோ டிமாண்ட் வர்றதுனால இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அன்டில் தி நெட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் போத் தி ஃபர்ம் பிகம்ஸ் ஈக்குவல். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த 1% நான் வித்தேன், இன்னொரு 1% சிவனேஷ் வச்சிருப்பாரு, அவரும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வித்துருவாரு. இது நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்ட்டு. அண்டு அங்க கம்மியா இருக்கு, இங்க வந்து அதிகமா இருக்கு. நான் அப்ப அதுக்கு எதுக்கு நான் வந்து இங்க வச்சுட்டு இருக்கணும்?
அப்போ நான் அங்கே போயிடுறேன் அப்படின்ட்டு சிவனேஷ் வித்துட்டு போயிடுவார். அண்ட் தென் ஜீபிகா நீங்களும் வித்துட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வித்துட்டு போக ஒரு பாயிண்ட்ல வந்து இது வந்து இப்படி ஏறி போகும், இது வந்து இப்படி இறங்கி வரும். இந்த பாயிண்ட்ல வந்து ரெண்டும் வந்து மீட் ஆகும். ஸோ இந்த மீட் ஆன பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன். பிகாஸ் ஒன்லி தி பாசிபிலிட்டி ஆஃப் தி because only then the possibility of the earning a higher income for the given level of investment and leverage by arbitraging is eliminated. ஸோ இதனால தான் இப்படி பண்ணும்போது தான் ஹையர் இன்கம் வந்து ஏர்னிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஏர்னிங் வந்து ஹையர் இன்கம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து இப்போ இது வந்து இறங்கிட்டே வருதா, இது 866 வந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு. அண்டு ஒரு பாயிண்ட்ல வந்து இது 800 வந்து ஏறிட்டே போகும். அண்ட் இந்த 866 வந்து குறைஞ்சு ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு வந்து மீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி மீட் ஆகும்போது நமக்கு வந்து கடைசியில் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரின்ற மாதிரி வந்துடும். ஓகே, அண்ட் அதுதான் சொல்கிறாங்க ஆர்பிட்ரேஜிங்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங், ஒரு விஷயத்த வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ணுறது, அதான் ஆர்பிட்ரேஜ். ஓகேவா? ஸோ பை பண்ணி செல் பண்ணுறது, லாஸ் வரக்கூடாதுன்ட்டு நீங்கள் செல் பண்ண ஃபியூச்சர் ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு டீப்பாக போகல. ஸோ ஆர்பிட்ரேஜ்ன்றது ஒரு மேனேஜ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. And then as a result of this the cost of capital for both the firms is same. ஸோ இதனால வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து போத் தி ஃபர்ம் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து சேம் ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ தி above example explains that due to the arbitrage mechanism the value of the levered firm cannot be higher than that of the unlevered firm. ஸோ இங்கே லிவர்டு ஃபர்ம் எது, எக்ஸா ஒய்யா? நமக்கு எக்ஸ். ஓகேவா? அன்லிவர்டு ஃபர்ம் வந்து ஒய். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10% இருந்தது, 9.37 இருந்தது. இப்போ இது வந்து இதோட வேல்யூ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், இதோடது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டும் ஈக்குவல் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் பாயிண்ட் என்னன்னா அதர் திங்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க, லைக் ப்ராஃபிட் அண்ட் வேல்யூ அண்ட் ஆல். It can also be proved that the value of an unlevered firm cannot be higher than that of the levered firm. Unlevered firm இதானே, இதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து லிவர்டு ஃபர்மோட அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தானே? அன்லிவர்டு ஃபர்ம் வந்து லிவர்டு ஃபர்மோட அதிகமாக போகாது. And let us assume the valuation of the two firms X and Y in the other way around and is as follows. எப்படின்னா இப்போ இது எப்படி போடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெப்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்றது எக்ஸு ஒய்க்கு ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இந்த 20 ஸோ இங்கே 20,000 by 4 lakhs போட்டிங்கன்னா 5% வந்துருக்கும். ஓகே, ஸோ அப்படி மார்க்கெட் வேல்யூ வந்து கொண்டு வந்துட்டோம். அண்டு ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhs இருக்குது, இங்கே 80,000 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து இது 8% அண்ட் 12% வந்து அவங்க வந்து ரேண்டமாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது 8% எடுத்தால் எப்படி வரும், 12% எடுத்தால் எப்படி வரும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இப்போ இது 8% எடுக்கும்போது இந்த 12,50,000 வருது. ஓகே, 1 lakh divided by 8%, 0.0.
12,50,000 வருது. அண்ட் இங்கே 12% போட்டால் 6,66,667 வந்து வரும். அண்டு டெப்ட்டு இதை வந்து ஆட் பண்ணோன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து வரும். ஓகேவா? இது ஏ, இது பின்னா இது ஏ பிளஸ் பி. ஓகே. ஸோ if a situation like this arises, equity investor in the firm X would do well the sell the equity of the firm X. ஸோ இங்கே வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும்போது இது வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கு. ஓகேவா? சொல்ல போனால் ஸோ வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் இங்கேருந்து விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் வையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் பார்ட்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி டெப்ட் ஆஃப் தி ஃபர்ம் வை. ஸோ இங்கே டெப்ட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 1% ஆஃப் எக்ஸை வந்து விற்கிறாங்க. 1% 12,500 வருது. ஓகேவா? அண்ட் பை பண்ணுறது எவ்வளோன்னா ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஆஃப் தி ஃபர்ம் இன்வால்விங் அவுட்லே ஆஃப் 10,773. இது எந்த வேல்யூவில் 10,773 போனாங்க? ஒன் செகண்ட். இதுவரையும் ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இல்லைல்ல? நோ சார். ம், ஓகே. நான் இது போட்டு பார்ப்போம். இது ஜஸ்ட் சும்மா போட்டு பார்க்குறேன். வரலையே. பை ஒன் ஃபார்ம் ஸோ 1% percentage. ஸோ இது என்னன்னு தெரியல. எப்படி இந்த வேல்யூ எடுத்தாங்க? சரி, நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க, நான் சால்வ் பண்ண முடியுதா பார்க்குறேன். ஓகே. எப்போ சார் வர? ம், எப்போ ஜாயின் ஆகும்? அவங்க ஜிபிகா வந்துருவாங்களா? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளாக தானே இருக்கு? எஸ் சார். ஓகே. இப்போ இதை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா
இங்க நமக்கு 12,500 இருக்கா? ஸோ 12,500க்கு என்ன கேபிட்டலைசேஷன் ரேட்டு 8%. அப்போ 12,500 இன்ட்டு 8% போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கும்? எக்ஸில் இருந்திருந்தா 1000 ருபீஸ் வந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 1000 தான் வரும். 12,500 ஏன்னா நான் போட்டு காமிச்சிடறேன். 500 இன்ட்டு 8% என்னமோ 0.08ன்னு போட்டுறேன் ஸ்ட்ரைட்டா. ஓகே 1000 வந்துடுதா? ஸோ இப்போ இங்கே வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டு போகிறது 1000 ருபீஸு அண்ட் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 1000 ருபீஸ் வந்துடணும்ல. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து 1000 ருபீஸ் இங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ இங்கே நமக்கு என்ன பெர்சன்டேஜ் இருந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 9.37%. ஸோ அந்த 9.37%-ஐ அதில் டிவைட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பர்சன்டேஜ் போகணுங்களா? ஓகே ஆல்மோஸ்ட் 10,672 வருது. ஓகே இதை வந்து 773ன்னு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ரவுண்டிங் ஆஃப்காகவா என்னன்ட்டு எனக்கு அது புரியல. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த வேல்யூ எடுத்திருப்பாங்க. ஓகேவா? புரியுதா? டெக்ஸ்ட் பண்ணுங்க சுவனேஷ். கிளியர் சார். கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இப்படி தான் இந்த வேல்யூ எடுக்கிறாங்க. ஸோ ஓகே இப்போ இந்த வேல்யூ வந்து இப்படி எடுத்துட்டாங்க. அண்ட் தென் இப்போ இங்கே செல் பண்ணது 12,500. ஓகேவா? இங்கே வந்து பை பண்ணது 10,773. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,727 இருக்கும். ஓகேவா? $1,727. ஸோ இப்போ இங்கே செல் பண்ணிட்டு இங்கே வந்து அதே இன்கம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் பை பண்ணேன்னா எனக்கு வந்து செல் பண்ணதுலேயே வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து 1,727 வருது. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிஷ்னல் ரிஸ்க்கும் நான் எடுக்கல. நான் ஜஸ்ட் செல் பண்ணிட்டு அதே மாதிரி சிமிலராக ஒரு இன்கம் கொடுக்குற ஒரு அதை விட பெட்டர் இன்கம் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறையவே வருது. ஐ மீன் இன்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது. அண்ட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு 1,727 வருது. இந்த 10,773க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 9.37% போட்டிங்கன்னா 9.37% போட்டால் 1,009 ருபீஸ் வருது. ஸோ அங்கே 1000 வந்துட்டு இருந்து இங்கே 1,009 வருது. அண்ட் அது இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு வந்து சேல் பண்ண வேல்யூல ஒரு 1,727 பேலன்ஸ் நிற்குது. அப்படி இருக்கும்போது எல்லா இன்வெஸ்டரும் இதுதானே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னா நான் இதை தானே பண்ணுவேன். நான் பெனிஃபிட்டாக இருக்குன்ட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அப்போ நீங்களும் இதுதானே பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்ம தான் வந்து அந்த கம்பெனிலே வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்னு வச்சுப்போம். நம்ம இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸோட வேல்யூ குறையும், ஒய்யோட வேல்யூ ஏறும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து ரெண்டு பேரும் டேண்டம் ஈக்குலிபிரியம் வந்து ரீச் பண்ணுறாங்க. ஓகே அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த M&M அப்ரோச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது புரியுதா? 4 அப்ரோச்லையும் என்னென்ன சொன்னாங்கன்னு புரியுதா? ஃபர்தராக போகலாமா நெக்ஸ்ட் இதுக்கு? ஓகே டன். மற்ற 2 பேருக்கும் அண்டர்ஸ்டுட்ல? கிளியர் சார். பக்கா.
எங்க இருக்குன்னு சொல்லி. ஸோ எம்என்டம்ல வந்து கிரிட்டிசிசம் என்ன இருக்கு? கிரிட்டிசிசம்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. அது என்னன்றத ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு EBIT அண்ட் EPS அனாலிசிஸ் வந்து போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்டம் அப்ரோச் வந்து மார்க்கெட் படி கரெக்ட்னாலும் மேனேஜர்ஸ் would not need to concern themselves with the capital structure decisions. ஸோ அவங்க வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன்ஸில் அவங்க வந்து இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது இது இப்படி வரும்ன்றதுனால கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன்ஸை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. பிகாஸ் சச் டிசிஷன்ஸ் ஹேவ் நோ இம்பேக்ட் ஆன் தி ஸ்டாக் ப்ரைஸஸ். ஹவவர் லைக் மோஸ்ட் தியரிஸ் எம்என்டம் ரிசல்ட்ஸ் வுட் ஹோல்டு ட்ரூ ஒன்லி அண்டர் எ பர்டிகுலர் செட் ஆஃப் அசம்ஷன். ஸோ இங்கே வந்து பர்டிகுலர் செட் ஆஃப் அசம்ஷனில் தான் இது வந்து நடக்கும். எப்போனா அவங்களோட மார்க்கெட் வேல்யூவும் என்னோட மார்க்கெட் வேல்யூவும் சேமாக இருக்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேமாக இருந்தால் தான் நடக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தானே இது நடக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராத வரைக்கும் வந்து இது நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு கரெக்டாக இருந்தாலுமே அது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டில் பை ஷோயிங் தி கண்டிஷன் அண்டர் விச் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் irrelevant, எம்என்டம் ப்ரொவைட் இம்பார்ட்டன்ட் இன்சென்ஸ் டு வென் அண்ட் ஹவு டெப்ட் ஃபினான்சிங் கேன் அஃபெக்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் அட் தி எண்டு வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது இதில் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? மேஜர் ரீசன் வந்து அதுவாக இருக்காது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வேல்யூ கம்மியாகும்போது இவங்க வந்து வேல்யூ வந்து மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து செல் பண்ணி பை பண்ணுறதெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டுமே வந்து இதுவாக இல்லை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எம்என்எம் ஹைப்போதசிஸ் வித் கார்பரேட் டாக்ஸஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸஸ் வந்ததுக்கப்புறமா with corporate taxes considered, a firm's stock price was shown to be directly related to its use of the debt financing. இப்போ வந்து டெப்ட் வர்றதுனால நீங்க வந்து டாக்ஸஸ் வந்து பே பண்றது கம்மியாகும். கரெக்டா? நீங்க ஒரே ஃபினான்ஸை டெப்ட் வந்து கொண்டு வராம பண்ணீங்கன்னா உங்களோட டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். டெப்ட் கொண்டு வந்தீங்கன்னா டாக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? நம்ம இந்த EBIT அனாலிசிஸ்ல வந்து பார்த்துருக்கோம். சார் ரெக்கார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல கேள்விதான், சொல்லி பண்ணிட்டேன். ஓகே, எங்க விட்டேன்னு தான் தெரியல. ஏதோ ஒரு ஷீட்ல போட்டு வச்சிருந்தேன். இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டோம்னா நம்மளோட டாக்ஸ் வந்து கம்மியாகும். இப்போ டாக்ஸ் வந்து 50%னா இங்க வந்து 1 lakh இருக்குன்னா இங்க 50% டாக்ஸ்ன்னும் போது இங்க 50,000 பே பண்ணிட்டு பேலன்ஸ் 50,000 பே பண்ணுவீங்க. இதுவே இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க வந்து 0வா இருந்தப்ப இதுவும் 1 lakh இருக்கு. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 50,000 வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? சைட்ல நான் போடுறேன், இங்க 0வா இருக்கும். இதே இது இன்னொரு கேஸ் 1 lakh இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 50,000 வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் 50,000 வந்துச்சுன்னா இங்க 50,000 தான் வரும். அண்ட் இந்த 50,000 50% 25,000 தான் வந்து நான் டாக்ஸ் பே பண்ணுவேன். ஸோ அட் தி எண்ட் வந்து நான் சும்மா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற இந்த டாக்ஸ், ஓகே, சும்மா கவர்மெண்ட்டுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குற ஒரு இதை வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் நான் கொடுக்குற ஒரு இது நான் வந்து கம்மி பண்றதுக்கு இந்த டெப்ட் வந்து யூஸ் பண்ணுதுன்னும் போது அப்போ இந்த டெப்ட்ன்றது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? higher the percentage of debt financing, the higher the stock prices. Under the amendment with tax theory, firms should use virtually 100% debt financing. So amendment approach பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 100% debt financingல போகணுன்றாங்க. This reason is
ஃபார் திஸ் ரிசல்ட் இஸ் டு இட்ஸ் கார்பரேட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். கார்பரேட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இப்படி போகலான்றாங்க. அண்ட் அதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் டெப்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணவே முடியாது. அண்ட் அட் தி எண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் நமக்கு க்ரோத்தே இருக்காது. ஓகேவா, ஃபிக்ஸடில் வந்து அதிகமாக வந்து போடக்கூடாது. ஃபிக்ஸடை வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். அண்ட் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக தான் இருக்கணும். வேற ஒரு இதுக்கு பதிலாக இது வந்ததுன்னா ஓகே. நீங்கள் அதுக்காக ஃபிக்ஸட் காஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இதுதான். கரெக்டு தானே? நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறதும் நீங்கள் வந்து லோன் கட்டி ஒரு லேண்ட் வாங்குறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் இது சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆஃப்டர் டேக்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் டேக்ஸ் ஏர்னிங்ஸ் தான் வந்து வரும். பட் ரிட்டர்ன்ஸ் டு தி கிரெடிட்டர்ஸ் ஆர் பெய்டு பிஃபோர் டேக்ஸ். அண்ட் இதுதான் இப்போ சொன்னதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். எம்பெரிக்கல் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் எம்எம் hypothesis. In spite of the MM arguments, firms do not usually use anywhere close to 100% debt financing. நான் இப்போ சொன்னேங்க. In an attempt to modify MM's model to make it more consistent with actual behavior, many of their assumptions were relaxed in the papers by other authors. ஸோ இதை வந்து சில அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுட்டாங்க, தேவையில்லை அப்படின்ட்டு. In particular, the possibility of the financial distress drastically changes the MM results. ஸோ இதனால் வந்து சில ரிசல்ட்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து in the modified model, tax saving caused the value of the firm to rise. டேக்ஸ் சேவிங்கை வந்து நீங்கள் பண்ண வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் more and more debt is used. But at some point, the optimal structure, the value of the firm begins to fall with an additional debt because of the tax benefit are more than offsetting by the increased cost of potential financial distress. இதுவும் இப்போ சொல்லிட்டு இருந்தது தான். அதிகமாக நம்ம ஒரு லெவல் வரையும் தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து பேர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேர் பண்ணவே முடியாது. நம்மளோட ரெகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் அதர் பிஸ்னஸ்க்கான வச்சிருக்கிற ஃபண்டெல்லாம் தூக்கி நீங்கள் வந்து இது கட்டுற மாதிரி ஆகிடும். டெப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி ஆகிடும். அண்ட் அட் தி எண்ட் வந்து லாஸ் மேக்கிங்கில் வந்து போகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வோடஃபோன் கதை எடுத்து பார்க்கலாம். வோடஃபோனோட இதை எடுத்து பாருங்கள், ஷேர் வேல்யூஸ் அண்ட் அவங்களோட டெப்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எம்என்டம் மாடல் ஆஸ் மாடிஃபைட் டு இன்க்ளூட் தி ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, சர்டைன் அமௌண்ட் ஆஃப் குட் இஸ் டெப்ட் இஸ் குட். ஓகே, ஒரு அமௌண்ட் வரையும் டெப்ட் போகலாம். அண்ட் டூ மச் ஆஃப் டெப்ட் இஸ் பேட். ஓகே, தேர் இஸ் ஆப்டிமல் அமௌண்ட் ஆஃப் டெப்ட் ஃபார் எவ்ரி ஃபர்ம். எல்லா ஃபர்முக்கும் ஒவ்வொரு டெப்ட் வந்து ஆப்டிமல் லெவல். நீங்கள் எஃப்எம்சிஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும். எஃப்எம்சிஜின்னா வந்து இந்த சோப்பு, சீப்பு, ஷாம்பு அந்த மாதிரி விற்கிறாங்க பார்த்தியா, டெய்லி ரெகுலர் இது, அது வந்து ஒரு ஃபர்ம். அது ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அது ஒரு டைப் ஆஃப் ஃபர்ம். அண்ட் ஃபார்மாக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், சுகர் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமல் டெப்ட் வந்து மாறும் அப்படின்றாங்க. எதனாலனா அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ எஃப்எம்சிஜினா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? இதுவே வந்து ஒரு அம்பர்லா மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சேல்ஸ் பண்ண முடியாது. அவங்களால வந்து ரெய்னி சீசன்ஸில் தான் வந்து மேனுஃபேக்சர் அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க ரெவன்யூ வந்து ரெகுலர் ரெவன்யூ கிடையாது. அப்போ அவங்க வந்து டெப்டை வந்து ஒரு மினிமம் லெவலில் தான் வச்சுக்கணும். ஓகேவா? இதுவே வந்து எஃப்எம்சிஜிக்கு வந்து ரெகுலராக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் பூஸ்டப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? பூஸ்டப்னா திடீர்னு சேல்ஸ் வந்து அதிக ரைஸ் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது. அது வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் போய் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தால் தான் உண்டே தவிர்த்து இவங்களுக்கு நார்மல் சேல்ஸில் திடீர்னு ஒரு பூம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களால நல்ல வந்து ஓவராக வந்து எப்படி சொல்கிறது, டெப்டில் வந்து போக முடியாது. அவங்களால என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் மாறும். புரியுதா? Yes. So thus the modified MM theory, which is called the trade-off theory of the capital structure, provides insights into the factors of the affected. So இதெல்லாம் வந்து ஜஸ்ட்
சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இது என்ன இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. Pecking order theory. Pecking order theory na one of the most influential theory of the corporate leverage is pecking order theory. It assumes that there is no target capital structure and due to adverse selection, firm prefers internal finance to external finance. Even when outside funds are necessary, debt is preferred to equity since issue of debt involves a lower information cost. The debt is preferred because issuing equity would bring external ownership into the company. ஸோ இங்கே வந்து பெக்கிங் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லிவரேஜ்னாலே வந்து என்னது இன்ட்ரெஸ்ட்டு ஓட எஃபெக்ட். இப்போ இன்ட்ரெஸ்டோட எஃபெக்ட் ஆர் டெப்டோட எஃபெக்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டோட எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து கார்ப்பரேட் லிவரேஜ் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு தியரி தான் பெக்கிங் ஆர்டர் தியரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைன்னும் போது டெப்ட்டுக்கு போகிறது பெட்டர் அப்படின்றாங்க. எதனாலனா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஓனர்ஷிப்பை வந்து கொடுக்க மாட்டீங்க. ஈக்விட்டிக்கு போகாமல் டெப்ட்டுக்கு போனீங்கன்னா டெப்ட்டு வந்து கடன்காரன் தான், ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் ஓனர்ஷிப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி வந்து சான்சஸ் வரும். அண்டு இந்த மேஜர் அக்விசிஷன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? மேஜர் வராது, அக்விசிஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்விட்டியை வந்து அதிகமாக அக்வயர் பண்ணி 50% மேலே வந்து வந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து அந்த கம்பெனியை வந்து அக்வயர் பண்ண முடியும். ஸோ ஹோல்டிங் சப்சிடரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாகும் டெப்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணோன்னா அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இதோட இந்த தியரிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. அண்ட் இபிஐடி அண்ட் இபிஎஸ் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் நம்ம இங்கே போட்டிருக்கிறத ஒரு வாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து போவோம். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து இபிஐடி அனாலிசிஸில் இபிஐடி கொடுத்துருவான். ஓகே, கிளிக் பண்ணுவோம். இபிஐடி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாரி தான் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் வரும் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ வரும். கரெக்டாக? அந்த சேல்ஸ் ரெவன்யூ தான் இங்கே இருக்கிறது. ஓகே. சேல்ஸ் ரெவன்யூக்கு நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு சில காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு சேல்ஸ். அந்த காஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து லெஸ் பண்ணிடுறேன். அதுதான் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? அது போக பேலன்ஸ் வர்றது கான்ட்ரிபியூஷன்றது நமக்கு ஈக்குவல் டு வாட்? கிராஸ் ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு. ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட்னா இதுதான் வந்து சேல்ஸுக்காக பண்ண செலவு, அந்த பொருள் செய்யறதுக்காக பண்ண செலவு, அந்த செலவு போக பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ப்ராஃபிட் கிடையாது, எனக்கு வந்து அந்த சேல்ஸ் வந்து எனக்கு கொடுத்த ஒரு ப்ராஃபிட் தான் வந்து கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? புரியுதா? கான்ட்ரிபியூஷனுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் புரியுது. அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னும் போது ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது என்னோட ஆப்ரேஷன், டெய்லி ஆப்ரேஷன்ஸ், ரெண்ட்டு, இன்சூரன்ஸு, டிப்ரிஷியேஷன் வந்து தனியாக இது பண்ணுறோம் நான் கேஷ்ன்றதுனால. அண்ட் வேற என்ன இருக்கு? சேலரிஸு, அப்புறமா வந்து வேற ஏதாவது கொடுக்குறோம், நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும், டெய்லி எக்ஸ்பென்சஸ்ஸு, ஃப்ரைட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இது வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கும். ஓகே. டெய்லி புக்கிங்ஸு அண்ட் பெட்டி கேஷ் இதுன்ட்டு நிறைய இருக்குது. ஓகே. இந்த எல்லா ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் வந்து நம்ம எதில் இருந்து நம்ம இது பண்ணுவோம்? நமக்கு வந்து இப்போ சேல்ரி வருது, நம்ம எப்படி சொல்லலாம்? சேல்ரி வேணாம், சேல்ரி வச்சு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு இது விற்கிறோன்னு வச்சுப்போம். ஓகேவா? பேர் என்ன? ஏதோ ஒரு பொருள் வாங்கி ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? வாங்கி விற்கிறோம். நம்ம வாங்குறதுக்கு ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகேவா? அண்டு நம்ம வந்து இதை வந்து விற்றோன்னு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம், 15,000 ரூபாய்க்கு விற்றுட்டோம். ஓகேவா? எனக்கு வந்து 5,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து நான் வந்து ஒரு 1 வீக் பண்ணேன். ஓகே. இந்த 1 வீக் வந்து நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு காஸ்ட் வந்திருக்கும்ல, ஐ மீன் எனக்கு ஒரு சேலரி வந்திருக்கும்ல, அப்போ அது எனக்கு வந்திருக்கணும்ல.
அப்போ அந்த 5000 ரூபாயில நான் வந்து அந்த சேலரின்னு எடுத்துப்பேன் எனக்குன்ட்டு. அது போக பேலன்ஸ் இருக்கிறத திருப்பி வந்து பிஸ்னஸ்ல போடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி போடுறது அதுதான் வந்து இங்கேயும் பண்றோம். நான் இந்த பொருள் செய்யறதுக்குன்ட்டு நான் வந்து சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், சில ஆட்கள் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வந்து எனக்கு சேலரி எடுத்துக்கிட்டேன். இதுவே வந்து நான் ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன்னா நான் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அண்டு அந்த ரெண்ட் எடுத்து ஒரு இடத்த வாங்கி இடத்துக்கு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சிருப்பேன். அந்த ரெண்ட் வந்து நான் கொடுக்கணும். அங்கே வந்து கரண்ட் வந்து எடுத்திருப்பேன், கரண்ட் சார்ஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத எபிடாட்னு சொல்றோம். ஓகே, எபிடாட்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், அமார்டைசேஷன், டிப்ரிசியேஷன். ஓகே, இது வந்து சில இடத்துல வந்து டிஏன்னு போட்டிருப்பாங்க, சில இடத்துல ஏடின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி போட்டுப்பாங்க. எல்லாம் ஒன்று தான், ஷார்ட் ஃபார்ம் தான் எழுதுறோம் நம்ம. ஓகேவா? இதுல வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன்னா என்னது? நான் கேஷ் ஐட்டம். கரெக்டா? ஒரு நான் கேஷ் ஐட்டமை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். இது எதுக்கு இது ரிமூவ் பண்றோம்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கம்மி பண்ணும். பட் கேஷா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எந்த ஒரு ஃப்ளோவுமே நடந்திருக்காது. அதனால அதை வந்து தனியா வந்து ரிமூவ் பண்றோம். எதனாலனா சில கால்குலேஷன்ல இந்த டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனை திருப்பி ஆட் பேக் பண்ணணும் நீங்க. ஓகேவா? கேபிட்டல் பட்ஜெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவோம். அங்க வந்து கேஷ் ஃப்ளோஸ் தான் நம்ம பார்ப்போம். கேஷ் ஃப்ளோஸ் பார்க்கும்போது டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன்ல கேஷ் ஃப்ளோவே இல்லை. கரெக்டா? பட் நீங்க வந்து இந்த டாக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நீங்க அதை மைனஸ் பண்ணி திருப்பி ஆட் பண்றதுனால அதை தனியா காட்டுறீங்க. புரியுதா? ஆமா சார், yes sir. ஓகே, அண்ட் தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் போயிடுச்சுன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வருது. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. ஓகேவா? அதாவது இன்ட்ரெஸ்ட்ன்றது பிஎன்எல்லே தான் வரும் உங்களுக்கு. கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால அதை நம்ம தனியாக காட்டும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு வேல்யூ வந்து வருது, அதுதான் வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ். அந்த வேல்யூவில் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். டேக்ஸ் பர்சன்டேஜாக கொடுக்குறாங்களா இல்லை வேல்யூவாக கொடுக்குறாங்களா? மோஸ்ட்லி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸுக்கு அப்புறம் வர்றது. அதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அண்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சிருக்கிற வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான வேல்யூ, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான வேல்யூ வந்து மொத்த வேல்யூ. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 1000 ஷேர் ஹோல்டர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு அதை பிரித்து கொடுக்கணும். 100 ஷேர் ஹோல்டர்னா 100 பேருக்கு, லட்சம்னா லட்சம் பேருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துருவோம். ஓகேவா? இதுதான் வந்து இதில் நடக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் வந்து உங்கள் மைண்டில் வந்து எப்போவுமே இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேஷியோ வரும், கேபிட்டல் பட்ஜெட்டிங் வரும், கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம லிவரேஜ் பார்க்க போகிறோம், இது வரும். எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்தராக போகலாமா? Yes, sir. குட். ஸோ EBIT அண்ட் EPS அனாலிசிஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒன் வைட்லி யூஸ்டு மீன்ஸ் ஆஃப் எக்ஸாமினிங் தி எஃபெக்ட் ஆஃப் லிவரேஜ் இஸ் டு அனலைஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் அண்ட் தி ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகே, ஸோ EBITக்கும் EPSக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறது தான் வந்து லிவரேஜில் வந்து பார்ப்போம் அப்படின்றாங்க. அண்ட் தென் தி யூஸ் ஆஃப் EBIT and EPS analysis indicates to management the projected EPS for different financial plans. Generally, the management wants to maximize EPS if doing so also satisfy the primary goal of the financial management, maximize the owner's worth as represented by the value of business, the value of firm's equity. If the firm attempts to use an excessive amount of debt, shareholders who are risk adverse may sell their shares and thus
its prices will fall. While the use of the large amount of debt may result in the higher EPS, large amount of result in higher EPS, it may also result in the reduction in the price of the firm's equity. Okay, the optimum financial structure of the firm, that is the use of debt in the relationship of equity and return earnings should be the one which maximizes the price of the equity. Okay. ஸோ இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம டெப்ட் வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து என்ன டேக்ஸ் கம்மியாகும். டேக்ஸ் கம்மியாகி நமக்கு அட் தி எண்ட் வந்து இபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கம்பேர் டு வித்தவுட் டெப்ட். சில டைம் ஓகே அது ஒரு லெவல் வரும், சர்டைன் லெவல் வரும், அண்ட் அந்த சர்டைன் லெவலுக்கு அப்புறம் வந்து அதிகமாகலாம். இங்கே வந்து இன்வெஸ்டர் எப்படி பார்ப்பாங்க, ஒரு கம்பெனி வந்து டெப்ட் வச்சிருக்குன்னா அப்போ அவங்க வந்து டெப்ட்டுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். அப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அவங்க அதெல்லாம் போக தான் வந்து நமக்கு வந்து காசு வரும். அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. அந்த ரிஸ்க் எடுக்க பயந்து அவங்க வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. சேல்ஸ் நிறைய நடக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி ஃபால் ஆகும். ஐ மீன் ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஓகேவா, டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்குன்னும் போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். கரெக்டாக? ஏன் டிமாண்ட் இங்கே கம்மியாக இருக்குன்னா இவங்க நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குற நிறைய பேர் வந்து இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு வாங்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால தான் டிமாண்டும் கம்மியாக இருக்கிறது. சிலர் வந்து அன்அவேராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து வாங்குவாங்க. ஆர் அவங்களுக்கு அதோட இதில் வந்து தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களும் வாங்குவாங்க. எல்லாமே பர்ஸ்பெக்டிவ் தான். ஓகேவா, இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்ட்டு இங்கே கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, யார் வந்து கடைசியில் வந்து கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க, தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க லூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து given the importance of the earnings per share, EPS as a measure of the firm performance, analysis of the impact of the financial alternatives on EPS is an important first step. Essentially the method involving the comparison of the alternative methods. இது வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோமோ அதை சொல்கிறாங்க, அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். லெட்டஸ் அசியூம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு வந்து நம்ம இபிஎஸ் அண்டு இபிஐடி எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 lakh இருக்குது அண்ட் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா, டெப்ட் வந்து கேரிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 10% per annum. ஓகே, இப்போ 1 lakh கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் 100 இஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு இருக்குது அண்ட் டெப்ட் வந்து 10% per annum இருக்குது. ஆனால் அதோட காம்பினேஷன் என்னன்றது ஒரு 4 கேஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டெப்ட் ஈக்விட்டி காம்பினேஷன். டெப்ட் வந்து 100% இருக்குது, இங்கே 0% இருக்குது. இது ரேஷியோ மாதிரி. ஓகேவா, 1:0 1:0. இது வந்து 0.75 0.25. இது 0.5 0.5. ஓகேவா, அண்ட் 0.25 0.75. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. அப்படின்னா அதனால என்ன எஃபெக்ட் வரும், கால்குலேட்டிங் தி இம்பேக்ட் ஆஃப் or calculating the impact of the on EPS of various level of EBIT, we take 5 values of 5,000 7,500 12,500 15,000. ஸோ இங்கே EBIT வேல்யூ வந்து ஒரு 4 லெவல் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக போகுது. 1000 5,000 எப்படி, 7,500 எப்படி, 10,000 எப்படி, 12,500 எப்படி அப்படின்னு போய் இது ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸாக வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 4 கேஸு. இப்போ இந்த 4 வேல்யூவில் 4 கேஸுன்னும் போது மொத்தம் 16 கேஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா, ஸோ இந்த 16 கேஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இபிஐடி அண்ட் இபிஎஸ் வந்து ரிலேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு 5,000 வந்து இபிஐடி இருக்குது. இபிஐடினா என்னது, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்
அண்ட் interest டேக்ஸ். and tax. ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 5000 வந்து இருக்கு எல்லாத்துலேயும். இங்கே டெப்டோட லெவல் வந்து பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, டெப்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஈக்விட்டி வந்து பண்ணாமல். ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணால் போதும், ஸோ தட் அதர் வந்து ஆப்செட் ஆகும் அப்படின்ற ஒரு இது. ஓகே, அண்ட் டெப்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸோ தட் அதையே மென்ஷன் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? So, இப்போ debt 0% equity 100%, debt 25 equity 75% அப்படி ஆமாம் ஆமாம், கரெக்ட், பக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இபிஐடி 5000 இருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஜீரோ டெப்ட்னும் போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்களா? No, sir. ஜீரோ தான். ஸோ 25% டெப்ட்ன்றாங்க. அப்போது 1 lakhல 25% எவ்வளோ? இங்கே 1 lakh தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சாரி டோட்டல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேவா? ஸோ 1 lakh இருக்குது, அதில் 25% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 25,000 வரும். 25,000ல் 10% வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்டு 10% அப்படி போட்டிங்கன்னா 2500 வரும். ஓகேவா? அடுத்து இந்த சைடில் இங்கே வந்து 50% வரும்போது இந்த 25 வந்து 50 மாறும். ஓகேவா? இந்த 25 அப்படியே 50 மாறுச்சுன்னா இது 50,000. 50,000ல் 10% 5,000. அதுவே 75 மாறுச்சுன்னா 75,000 10% வந்து 7,500. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் லெஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பிபிடி ஆர் இபிடி ரெண்டுமே போடலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 5,000 வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து வருது. ஓகே, இதுவா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 அண்ட் இங்கே வந்து லெஸ் ஆகி 2,500 வருது, இங்கே 0 ஆகிடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, இது வந்து ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து டேக்ஸ் வந்து எப்படி பே பண்ண போறீங்க? இதுக்கே ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இந்த ப்ராக்கெட் இங்கே வராது. இந்த ப்ராக்கெட் எல்லாமே வந்து மேலே வரணும். ஓகே, Okay. சாரி, இங்கே ப்ராக்கெட் வரும், ஏன்னா இங்கே லாஸ்ட்ல இந்த இடத்துல லாஸ்ன்றதுனால ப்ராக்கெட் வரும், மற்ற ரெண்டு இடத்துலையும் வந்து ப்ராக்கெட் வராது. ஓகே, ஸோ ஃபர்தராக டேக்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 40% சொல்லியிருக்காங்க. ஸோ 40% ஆஃப் 5,000 வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வரும். ஓகே, 2,500ல் 40%ன்னும் போது 1,000 வரும். ஓகே, நீங்கள் வந்து கால்குலேட் கூட பண்ணி பாருங்கள். ஓகே, இன்ட்டு 0.4 1000 வருது. ஸோ டேக்ஸ் வந்து வேல்யூ வந்து போக பேலன்ஸ் வந்து பிஏடி ஆர் இஏடி. ஓகே, இஏடி இபிடி ஏர்னிங்ஸ்ன்னு போட்டாச்சு, அப்புறம் நடுவில் இதுக்கு ப்ராஃபிட்டு நமக்கு. ஸோ இது வந்து 3,000 வந்து வரணும். ப்ராக்கெட்டை மட்டும் தான் நம்ம வந்து எரேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 5,000ல் 2,000 போயிடுச்சுன்னா 3,000 அண்ட் 2,500ல் இங்கே 1,000 போயிடுச்சுன்னா 1,500. இங்கே 0, டேக்ஸும் வந்து 0 தான் வரும். இங்கே வந்து லாஸ் இருந்ததுன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். கரெக்டு தானே? லாஸுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, ஸோ தட் டேக்ஸ் வந்து கிடையாது, 0. ஸோ 2,500 வந்து லாஸ்ட்லேயே வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் ஒன் செகண்ட்,
ஓகே. என்னன்னா இங்க வந்து லாஸ் இருக்கும்போது நம்ம வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண மாட்டோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் தான் என்னது? ஏர்னிங்ஸ் available for the equity shareholders. ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கிற அமௌண்ட். ஸோ அப்படி வரும்போது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே வந்து என்ன? ஃபர்ஸ்ட் லெவலில் இங்கே வந்து 0 டெப்ட்னும் போது இந்த 1 லேக்குமே வந்து 100ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? ஏன்னா வந்து 1 லேக் கேபிட்டலையுமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் 1 லேக் டிவைடட் பை 100னும் போது 1000 வரும். ஓகே. இங்கே எப்படி 1000 வந்துச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா 75% தான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், 25% டெப்ட் போயிட்டாங்க. ஓகே. அப்போ 75% போது 75,000 தான் வரும். 75,000 பை 100 போட்டிங்கன்னா 750 வரும். ஓகே. 75K டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இந்த இது வரும். இங்கே சிமிலர்லி 50,000 தான் வரும். 50% 50K பை 100 அண்ட் இது வந்து 25K பை 100. ஓகே. 250 வருது. இது எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எதுக்கு டினோட் பண்ணுறீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து 3000 இருக்கு மொத்தமாக. அதை 1000 பேருக்கு நான் பிரித்து கொடுக்குறேன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ போகும்? 3 ரூபா போகுது. ஓகே. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அண்ட் இங்கே வந்து 1500 இருக்கு, 750க்கு பிரித்து கொடுக்கும்போது 2 rupees ஆகுது. அண்ட் தென் இங்கே வந்து 0 தான் இருக்கு. ஸோ அதனால 0 தான் வரும். இங்கே வந்து 2500 வந்து லாஸ்ட்ல இருக்கு. அப்போ 250ஆல பிரித்து கொடுக்கும்போது 0.1 வந்து ஐ மீன் 1 rupee வந்து லாஸ் இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? இதுவரையும் எதுவும் புரிஞ்சுதா? புரியாம இருக்குதா? clear sir. கிளியர்ல. இதுல என்ன தெரியுதுன்னா நமக்கு டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இபிஎஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இது இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல. ஓகேவா? ஏன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 5000 தான் இருக்கு. இப்போ ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது 7500. அங்க வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு 2 seconds எனக்கு டைம் கொடுங்க, நான் தான் வந்துடுறேன். சார் பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாமா சார்? என்னாச்சு, வெளியே போகணுமா எங்கன்னா? இல்ல திருப்பி 10:30க்கு கிளாஸ் இருக்கு. அப்படியா? சொல்லவே இல்லை. அதுதான் இது முடிச்சுட்டு போயிடலாம். சரி, ஓகே. அப்போ ஓகே, இந்த டாபிக் மட்டும் வந்து நம்ம முடிஞ்ச ஒரு 10 minutes நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபாஸ்டா பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அண்ட் தென் நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை ஆஃப்டர்நூன் ஈவினிங் சம்டைம்ஸ் ஃப்ரீயா இருப்பீங்களா? என்ன டைம் ஷெட்யூல் காலியா இருக்கு உங்களுக்கு? உங்க எல்லாருக்கும் கிளாஸ் 10:30. நான் எல்லார்கிட்ட கேட்டு மெசேஜ் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த சாப்டர் முடிக்கலாம்னு நினைச்சேன். முடிச்சுட்டேன்னா இன்னும் 2 சாப்டர் தான் இருக்கு நமக்கு பேலன்ஸ். அந்த 2 சாப்டரையும் வந்து ஒரு 5 to 6 daysல முடிச்சிருவேன். அதுக்காக தான் வந்து தரணும். ஓகே. புரியல. ஃபுல்லா அப்புறமா ரிவிஷன் தானா சார்? அதுக்கப்புறம் ரிவிஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு சொல்லுவேன். எப்போன்ட்டு இன்னும் பிளான் பண்ணல ரிவிஷன் வீடியோஸ். ரிவிஷன்ஸ் வந்து நானும் ஹரிஷும் பிளான் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இன்கம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 7500 இருந்தா எப்படி? இப்போ 7500 போது இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேம் தான். அங்க இருந்து அதே இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் அந்த ப்ரொபோர்ஷன் வந்து மாறவே இல்லை. இன்கம் இந்த இபிஐடி மட்டும்தான் மாறுது. ஸோ இபிஐடி மாறுறதுனால பிபிடி வந்து மாறுது. ஸோ பிபிடி வந்து
7,500 5,000 2,500 இங்க வந்து 0 ஆகுது. அப்ப இங்க வந்து உங்களுக்கு லாஸ் வந்தது பழையதுல. ஏன்னா வந்து உங்களுக்கு அதிக டெப்ட் வச்சுட்டு நீங்க வந்து கம்மியா ஏர்ன் பண்ணிருந்தீங்க. ஓகேவா? 75% டெப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு வெறும் 5,000 ஏர்ன் பண்ணப்போ உங்களால அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ லாஸ் மேக்கிங்ல இருந்தீங்க. இப்போ 7,500 ஏர்ன் பண்ணும்போது 75% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் மாதிரி சொல்ல போனா அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. ஓகேவா? அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிபிடி வந்து 7,500. இது டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 5,000, இதுக்கு டிஃபரன்ஸ் 2,500. ஸோ இங்க வந்து பிபிடி வந்து ஒரு வேல்யூ வந்து வருது. அண்ட் இதுல இருந்து டாக்ஸ் பே பண்றோம். டாக்ஸ் வந்து 3,000 2,000 1000. இது வந்து 40% ஆஃப் திஸ் வேல்யூ. 7,500 into 40%. 7,500 into 40% வந்து பாத்தீங்கன்னா 3,000 வருது. சிமிலர்லி எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் வந்து 0 ஆர் லாஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, அதாவது நில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்ஸ் வராது. ஓகேவா? நீங்க அதுக்கு டாக்ஸ் பற்ற போறீங்க. ஓகேவா? லாஸுக்கு வந்து டாக்ஸ் வந்து வராது. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ டாக்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது இவ்வளோ வந்து வருது. அண்ட் இது வந்து அதே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் பிரித்து கொடுக்குறீங்க. இங்கே இப்போ வந்து 4.5 4 3 அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் டெப்ட். இங்கே என்ன ஆகுது? அதே தான். டெப்ட் இன்க்ரீஸ் ஆக இபிஎஸ் வந்து குறையுது. ஓகே. அண்ட் தென் தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து ஏர்ன் பண்ணுறோம். 10,000 ஏர்ன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஸோ தட் பிபிடி வந்து எல்லாத்துலேயும் ஒரு 2,500 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். டேக்ஸ் எல்லாத்துக்குமே வருது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறமா இங்கே 6,000 இருக்கு. அண்ட் இங்கே வந்து 4,500 இருக்கு. இங்கே 3,000 இருக்கு. இங்கே 1,500 இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸால நீங்க நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இபிஎஸ் வந்து சேமா இருக்கு பாருங்க. இது எதனாலனா இந்த ஏர்னிங்க்கு இந்த ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணாலும் கரெக்டா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? அதாவது பர்ஃபெக்டா வந்து நம்ம வந்து டெப்ட் ஈக்விட்டியை வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். ஓகேவா? ஏர்னிங்க்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி டெப்ட் ஈக்விட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏர்னிங் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? புரியுதா? சொல்லணுமா திருப்பி? இங்க இந்த 10,000 ஏர்ன் பண்ணது இந்த லெவல் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. புரியல இல்ல கர்சர் வியூ ஆகல, பாயிண்ட் பண்றது எங்கன்னு தெரியல. இப்பதான் ஓகே. இப்போ நான் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ இங்க இபிஎஸ் வந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கு. ஓகேவா? எதனால 6 இருக்குன்னா இங்க நீங்க பே பண்ற இன்ட்ரெஸ்டும் அண்ட் நீங்க ஏர்ன் பண்ற அது போக டாக்ஸ் போய் பேலன்ஸ் டாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எப்படி சொல்ல போனா இந்த ஒரு ஏர்னிங் வந்து 10,000 இருக்கு பாத்தீங்களா? இந்த 10,000 வந்து டாக்ஸுக்கும் வந்து கரெக்டா இருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான வேல்யூ வந்து கரெக்டா கொடுக்குது எந்த ஒரு ப்ரொபோர்ஷன்லையுமே. ஓகே. ஸோ அப்போ இந்த ஏர்னிங் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஏர்னிங்கா இருக்குன்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகுது. 12,500 ஆகுது. ஸோ சேம் இன்ட்ரெஸ்ட் லெஸ் ஆகுது. பிபிடி வருது ஆர் இபிடி. ஓகே. அதுல இருந்து டாக்ஸ் பே பண்றீங்க அண்ட் அட் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏடி வருது. பிஏடி பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி வந்து போடும்போது உங்களுக்கு இபிஎஸ் வருது. இப்போ இபிஎஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுது பாருங்க. 7.5 8 9 12ன்னு போகுது. ஸோ நம்ம அதிகமா ஏர்ன் பண்ணும்போது நம்ம டெப்ட் வந்து அதிகமா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெஸ்ட் பெனிஃபிட் தான்.
ஓகேவா? அப்போ நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன, நம்மளோட ஏர்னிங் லெவல் என்ன, அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இங்க 5 நான் வந்து இது 12,500 5,000 ஏர்ன் பண்ணும்போது என்ன ஆச்சு, எனக்கு வந்து EBIT லெஸ் லோ ஐ மீன் இறங்கி வந்துட்டு இருந்தது இபிஎஸ். ஓகேவா? அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இறங்குறதோட அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈக்குவல் ஆச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏறுச்சு கொஞ்சம். ஓகே, அதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா நல்லா ஏறுது. அந்த டிகிரி கேப் பாருங்க, இங்க த்ரீ ருபீஸ் தான் வந்து இங்க இபிஎஸ் வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 ருபீஸ் இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா இன்கம்ல வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் இன்கம்ல வந்து டபுளாலாம் வந்து எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு டிகிரி ஆஃப் சேஞ்ச் இன் இன்கம் அதை பொறுத்து அந்த வந்து இபிஐடிக்கும் இபிஎஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இறங்கி ஏறும். ஓகேவா? இதுதான் வந்து அர்த்தம். புரியுதா? ஸோ ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாங்க, இபிஐடி நீங்க வந்து ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இபிஎஸ் வந்து அதிகமாகும். அதனால தான் வந்து கம்பெனிஸ் வந்து ஏன் டெப்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு பாயிண்ட்னால தான். ஸோ இதுதான் வந்து லிவரேஜ்ன்றது சொல்றது. ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இங்க வந்து இதை வந்து ஃபிக்ஸடா வச்சுட்டேன். ஓகேவா? நான் என்னதான் ஏர்ன் பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து எனக்கு ஃபிக்ஸடு. ஸோ ஒரு வேல்யூ ஃபிக்ஸடா இருக்கு, இன்னொரு வேல்யூ வந்து வேரியபிள் ஆகுது. ஃபிக்ஸடு வந்து ஃபிக்ஸடோட பார்ட் வந்து கம்மியாயிட்டே போகுது. ஓகேவா? சொல்ல போனா இப்போ இது ஒரு சேல்ஸ். இதுல வந்து என்னோட ஃபிக்ஸட் பார்ட் வந்து இவ்வளோ இருக்கு அண்ட் என்னோட வேரியபிள் பார்ட் இவ்வளோ இருக்குன்னா அப்ப எனக்கு வந்து கம்மியா தான் வரும். இதே இது ஃபிக்ஸட் பார்ட் வந்து சின்னதா ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து பெருசாகும். ஓகேவா? டிஃபரன்ஸ் புரியுதா? இது வந்து ஃபிக்ஸடு, இது வந்து வேரியபிள். ஓகேவா? இது ஃபிக்ஸடு, இது வேரியபிள். ஸோ ஃபிக்ஸட் பார்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்லி இந்த 15,000ல எனக்கு 7,500 வந்து வெறும் பாதி தான். ஓகேவா? இதுல வந்து வெறும் 1/3 தான். இதுல வந்து அது கூட ரொம்ப சின்னது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் இங்க வந்து பாதி வச்சிருந்தாலுமே எனக்கு வந்து இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆகுது, 12,500 7,500. இங்க வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, பாதிக்கு கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. பட் எனக்கு வந்து இபிஎஸ் வந்து 6 ருபீஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இதுக்கும் அதுக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கே எனக்கு இங்க வந்து பெரிய எஃபெக்ட் கொடுக்குது. புரியுதா? ஸோ தட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு கான்செப்ட் நம்மளால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அதை வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? புரிஞ்சதுன்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து டேபிளாகவும் போட்டிருக்காங்க இங்க. இபிஐடி லெவல்ஸ் வந்து எப்படி 5,000 7,500 இந்த மாதிரி இந்த லெவல் இருக்கு அண்ட் அந்தந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு இபிஎஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லெவல் ஆஃப் டெப்ட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட growth வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசா தெரியும். இது வந்து பெரிய growth இருக்காது, ஏன்னா இங்க வந்து டெப்டோட இது வந்து கம்மி. ஓகேவா? இங்க வந்து டெப்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ தட் இது வந்து க்ரோ ஆகுது பாருங்க, 2-2 க்ரோ ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3-3 க்ரோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-6 க்ரோ ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெப்டோட இன்டென்சிட்டி அதிகமாகும் போது இபிஎஸும் வந்து அதிகமாகுது. ஓகேவா? இபிஎஸ் அதிகமாகிறதோட அந்த டிகிரி வந்து இதாகுது, ஜம்ப் வந்து பெரிய ஜம்பா பண்ணுது. புரியுதா? புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, புரியலன்னா சொல்றேன். கிளியர்ல? ஸோ இதுதான் வந்து இபிஐடிக்கும் இபிஎஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ தட்
ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பேஸ் ரெடி பண்ணும்போது இதை வந்து பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமா?